எல்லோருக்கும் வணக்கம். வாணியின் அருள் வேண்டி நாம் இப்போ பார்க்க போவது புத்தகம் என்ற தலைப்பு. புத்தகம் என்பது ஒரு நல்ல நண்பன், ஒரு வழிகாட்டி, ஒரு துணை, ஒரு சொத்து, ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு தீர்வு, ஒரு அறிவு, ஒரு பொழுதுபோக்கு என்று பல பெயர்களை சூட்டினாலும் புத்தகம் வாசிப்பது மிகவும் நல்ல பழக்கம். நாம் கேட்டு பார்த்து கண்டு அறிந்து கொள்வதை விட படித்து அறிந்து கொள்வதோடு பல முறை எடுத்து பார்க்கவும், பல சந்தேகங்கள் ஏற்படும் போது மீண்டும் மீண்டும் எடுத்து பார்க்கவும் புத்தகம் உதவுகிறது. ஒரு முறை படித்த விஷயத்தை மீண்டும் எடுத்து படிக்கும்போது அதன் அர்த்தம் வேறாக புரியும். அடுத்து படிக்க ஒரே புத்தகம் பல கருத்துக்களை, பல அர்த்தங்களை நமக்கு புதிதாக புரிய வைப்பதால் தான் அதற்கு புத்தகம் என்று பெயர் வைத்தார்களோ என வியக்க வைக்கும். நாம் ஒருவரிடம் சந்தேகம் கேட்கும்போது அவர் ஒரு முறை நமக்கு விளக்கமளிப்பார். சிலர் ஓரிரு முறை கேட்டால் விளக்கமளிப்பார். அதையும் தாண்டி நாம் மீண்டும் மீண்டும் கேட்டால், உனக்கு என்ன மரமண்டையா, ஒரு தரம் சொன்னால் புரியாதா என்றும், எத்தனை முறை சொல்வது, உனக்கு சொன்னால் புரியாதா என்றும் திரும்ப கேட்கிறாயே, உண்மையிலேயே உனக்கு புரியவில்லையா, அல்லது வேண்டுமென்று என்னை கிண்டல் செய்கிறாயா, அல்லது என்னையே சோதிக்கிறாயா, இல்லை நான் சொன்னது தவறு என்று சுட்டி காட்டுகிறாயா, எதற்காக மீண்டும் மீண்டும் இதையே சந்தேகமாக கேட்கிறாய் என பலவிதமான கேள்விகளை, பதில்களை நம்மிடம், அதாவது சந்தேகம் கேட்டவரிடமே வேறு முறைகளில் கேள்விகளாக கேட்பார்கள். ஆனால் ஒரு புத்தகத்திடம் சந்தேகம் என கேட்டு திரும்ப 100 முறை எடுத்து பார்த்தாலும் நமக்கு பல அர்த்தங்களை, விளக்கங்களை தரவல்ல நல்ல துணை புத்தகம் என்றால் அது உண்மையே. சில சமயம் ஏதோ அவசரத்தில் அல்லது மற்றவர் மேல் உள்ள கோபத்தில் தூக்கி வீசிவிட்டோ அப்படியே போட்டுவிட்டோ நாம் சென்றாலும் மீண்டும் எந்தவிதமான எழுத்துக்குறையோ மாற்றமோ இன்றி முழுமையாக நாம் வைத்தது போல் நமக்கு மீண்டும் கிடைப்பது புத்தகம் ஒன்றே. மேலும் நாம் எதை பற்றி படிக்கிறோமோ அதே கேரக்டராக அக்கதை நிகழும் இடத்தில் நாமும் இருப்பது போல் நமக்கும் அச்சம்பவத்தை பற்றிய எண்ணங்களும் சிந்தனைகளும், அதை பற்றிய பலவிதமான கற்பனைகளும், நாம் அந்த இடத்தில் இருந்தால் எப்படி அச்சூழலை நடத்தியிருப்போம் போன்ற பலவிதமான எண்ணங்களை நமக்குள் உருவாக்குவதும் இப்புத்தகங்களே. படித்து பாதியில் நிறுத்திய நிலையில் மீண்டும் தொடரும்போது படித்த இடத்திலிருந்தோ அல்லது அதற்கு முன்பாக இருந்து மீண்டும் படித்தாலோ புத்தகம் ஏன் மீண்டும் அதே இடத்தை படிக்கிறாய் என்று எந்த கேள்வியும் எழுப்புவதில்லை. நாம் இன்றைய கைபேசி மூலம் படிக்கும்போது படித்ததையே மீண்டும் படிப்பதும், நாம் விரும்பிய இடத்தை மட்டும் குறிப்பிட்டு படிக்கவோ முடிவதில்லை. கண்கள் விரைவாக சோர்வடைகிறது. மேலும் ஒளி என பலவிதமான தொந்தரவுகளும் நம்மை தொடர்வதை உணர்கிறோம். ஆனால் புத்தகம் படித்தால் ஒரு அமைதியான சூழலும் அமைதியான மனநிலையும், நம்மால் மற்றவர்களுக்கு எந்தவிதமான தொந்தரவும் இல்லாமல் நாமும் புத்தகமும் மட்டுமே ஒருவருக்கொருவர் பகிர்தலும் உணர்தலும் ஊன்றி படித்தால் நம்மால் உணர முடியும். எனவே புத்தகம் என்பது ஒரு சிறந்த நண்பன், துணைவன். அதை நாம் கைகளுக்கிடையே வைத்துக்கொண்டு உணர்ந்து படித்து மனதை அமைதி கொள்ளச் செய்வோம். நமது நண்பர்கள், உறவினர்கள், குழந்தைகள் என அனைவரும் இன்புற்று அதை உணர்ந்து மகிழ்ந்து படிக்க ஊக்குவிப்போம். என்ன நேயர்களே, இன்று முதல் உங்கள் விருப்பம் போல் புத்தகத்தை தேர்ந்தெடுத்து படிக்க ஆரம்பியுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.